ஒரு ஏர்கிராஃப்ட் லேண்டிங் பண்ணும்போது இந்த பிரேக்ஸ் மட்டுமே ஏர்கிராஃப்டோட ஸ்பீடை குறைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லை, பிரேக்ஸு ஏர்கிராஃப்டோட கைனட்டிக் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக மாற்றி தான் ஏர்கிராஃப்டை டிசலரேட் பண்ணும்னு. இப்போது 69 டன் வெயிட்டோட 250 to 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு ஏர்கிராஃப்ட் லேண்ட் ஆகும்போது இந்த பிரேக்ஸை மட்டும் வச்சு ஏர்கிராஃப்டை டிசலரேட் பண்ண ட்ரை பண்ணோம்னா அந்த பிரேக்ஸு தீப்பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரேக்ஸ் ஏர்கிராஃப்டோட கைனட்டிக் எனர்ஜியை தெர்மல் எனர்ஜியை மாற்றும் இல்லையா, அதனால தான் ஏர்கிராஃப்டோட பிரேக்ஸு தீப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதை எப்படி தடுப்பாங்கன்னா, ஒரு ஏர்கிராஃப்ட்டு லேண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி விங்கில் நிறையா சர்ஃபேஸஸ்லாம் வெளியே வரும் பார்த்துருக்கீங்களா, அது என்னென்னா ஃப்ளாப்ஸு. ஒரு ஏர்கிராஃப்ட்டு லேண்ட் ஆகும்போது ட்ராகும் லிஃப்ட்டும் அதிகமாக வேணும், அதனால தான் ஃப்ளாப்ஸை 40 டிகிரியில் வச்சுருப்பாங்க. அப்போது ட்ராக் உருவாகி கம்மியான ஸ்பீடில் ஏர்கிராஃப்ட்டு சாஃப்ட் லேண்டிங் ஈஸியாக ஆகிரும். அப்புறம் ஏர்கிராஃப்ட்டு லேண்ட் ஆனதுக்கப்புறம் விங்ஸ்லேருந்து நிறையா சர்ஃபேஸஸ் மேலே தூக்கும்ல, இதுக்கு பேர்லாம் ஸ்பாய்லர்ஸ். இது என்ன